ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு செம்மையான டேஸ்ட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தேங்காய் பூர்ணம் குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூர்ணம் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு அரை முடி தேங்காவை கை துருவலே துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவினாலும் சரி தான். தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பூவாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அடுத்து அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய் துருவலுக்கு அரை கப் வெல்லம் இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு வெல்லம் எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் கரைய விட்டுக்கலாம். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கல் மண் தூசு இருக்கிறனால நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்கி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சுத்தமான வெல்லம் இருக்குன்னா இந்த ப்ராசஸ் செய்யாமல் வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் துருவி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இல்லாமல் மட்டும் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்கும்போது பூர்ணம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது இப்போ அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருக்கினதும் 1 ஸ்பூன் கோதுமை மாவு இதை சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை இருக்கும் மாவில், அது இல்லாமல் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு இந்த அளவுக்கு திரண்டு வந்ததும் நம்ம வதக்கி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒன்று சேர்ந்து பைண்டிங்காக தான் இந்த மாவு சேர்க்குறோம். இப்போ மாவையும் தேங்காய் துருவலை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வெள்ளைக்கரசலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெள்ளைக்கரசலை சேர்த்ததும் சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. ஹையில் வச்சோ இல்லை மீடியமில் வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா சட்டுன்னு பாகுபதம் வந்து இருக்கிற தன்மை ஆகிடும். கமர்கட்டு மாதிரி கிடச்சிரும். சாஃப்டாக கிடைக்கணும். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். ஆறதும் அதே பேனில் வச்சு ஆற விடாதீங்க. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த சூட்லேயே ரொம்ப இருகின தன்மை ஆகிடும். அதனால் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். இந்த பூர்ணம் ஆறி வரதுக்குள்ளே ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ் மாவு கிடையாது. நைட்டு அரைச்சி காலையில் எடுத்த மாவு. அப்படின்னும் போது ரொம்ப புளிச்சிருக்காது. ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இந்த குழிப்பணியாரம் நீங்கள் இட்லி மாவுலேயும் செய்யலாம், வெறும் மைதாவிலையும் டிப் பண்ணி போடலாம். இந்த மாவுக்கு உப்பு நான் இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் உப்பு சேர்த்துக்கல. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். குழிப்பணியாரம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த சோடா உப்பு சேர்க்கறனால. ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து விட்ட மாவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். பூர்ணம் நல்லா ஆறி வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நான் பிடிச்சி எடுத்துருக்கேன். இப்படி உருண்டை பிடிச்சி வச்ச பூர்ணங்களை பேட்டரில் இப்படி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்பூன் எடுத்து இப்படி அள்ளி குழிப்பணியார சட்டியில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி குழிப்பணியார சட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எல்லா குழிகள்லையும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு பூர்ணத்தையும் அந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம். நல்லா குழி நிறைய மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. உள்ள பூர்ணமும் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே அந்த மாவும் இட்லி பேட்டருங்கிறதுனால சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்படி ஒவ்வொரு குழிகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்காக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டோம் இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த பேட்டர் நல்லா சாஃப்டாகவும் உள்ள அந்த இனிப்பாக சாஃப்டான அந்த பூர்ணமும் சேர்ந்து சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் விருப்பமான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.